காலையில் 8:30 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, ராத்திரி 10:30 மணிக்கு தான் வருவாங்க. 14 மணி நேரம் உழைக்கிறேன். பொண்ணு வந்து லாயராக இருக்காங்க. இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சீனியர்கிட்ட இருக்கிறாங்க, அவங்க ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீஸ் ப்ராக்டிஸிங் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. காலையில் 8:30 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, ராத்திரி 10:30 மணிக்கு தான் வருவாங்க. 14 மணி நேரம் உழைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு டயர்டாகாமல் உழைக்கிறாங்க. ஏன்? ஆசை அவங்களுக்கு அதில் இருக்குது. இவ்வளோ தான் பாயிண்ட். பிடிச்ச வேலையாக இருந்தால் நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் போது நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட் எனக்கு இந்த ஆசை வந்துச்சு. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்போ இருந்து நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் வராத காலத்திலேயே ராத்திரி 12:30 மணிக்கு 2 மணி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகும்போது நான் ஆசைப்பட்டு போவேன். எங்கள் வீட்டிலலாம் சண்டைக்கு வருவாங்க, நீ என்ன 3 மணிக்கு வந்து 2 மணிக்கு வரணும், இல்லை வைகோ எலெக்ஷனில் நிற்கல, இல்லை ஏடிஎம்கே அலையன்ஸ் மாற்றிருச்சு, நான் வந்து ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கவலைப்படுவாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒரு பேஷனாக இருந்துச்சு, அது வந்து பெரிய ஆசையாக இருந்துச்சு. அப்போ அந்த ஆசை இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இருக்கல. நம்ம வந்து ஒரு விருப்பம் பிடிச்சிடும், அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. அப்போ பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசும்போது உனக்கு என்ன படிக்கணுங்கிறத கேளுங்க. அதில் உனக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேளுங்க. எதனால நீ படிக்கணுங்கிறத கேளுங்க. அப்படிங்களா? என்னுடைய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் வந்து நான் வந்து எப்படியும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் ஆபரணும். அவனுக்கு என்னென்ன கார் பைக்கு கண்ட ஆசை, அவ்வளோதான். கார் பைக்கு கண்ட ஆசை. அவன் வந்து எல்லா காரோடைய மேக்கும் சொல்லிடுவான். நீங்கள் கார் ஒரு செகண்ட் பார்த்தோன்னா அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே இந்த கார் இந்த மேக், இந்த கார் இந்த வருஷம், இந்த கார் வந்து இந்த மாடல் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அவனுக்கு பெரிய ஆசை கார் பைக்கில் இருக்கிற ஆசையை வச்சுக்கிட்டு அவன் வந்து நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகிறேன்னா, அப்புறம் போய் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக் ஆக போறியான்னு கேட்டப்பறம் அவனுக்கு ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சு, ஐயோ அப்படியா அப்படின்ட்டு. அப்போ நீ என்ன பண்ண, ஒன்று இன்ஜினியர் ஆகி போய் நீ R&D டிபார்ட்மெண்ட் போறியா, டிவிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், பஜாஜில் ஒர்க் பண்ணுறேன், ஹீரோ ஹோண்டாவில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி நீ வந்து R&Dயில் போறியா என்ன பண்ணுற. அவனுக்கு வந்து அது தெரியல. அவனுக்கு வந்து கார் பைக்கில் ஆசை அவ்வளோ. அப்புறம் புரிஞ்சு இப்போ அவன் வந்து லாயராக உட்காந்துருக்கான். சரிங்களா? என் கூட பிறந்த அண்ணன் கெமிஸ்ட்ரியில் கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி கோல்டு கெமிஸ்ட்ரியில். எப்படின்னு பாருங்கள், இங்கே எத்தனை பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து புரியும்னு யோசிங்க, பிடிக்குங்கிறத விட்டுருங்க, புரியும்னு யோசிங்க. அவ்வளோ காம்படிட். அதில் கோல்டு மெடல் வாங்கினேன். இப்போ அவன் படிப்புக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் பேங்க்கில் மேனேஜராக உட்காந்துருக்கான். ஒரு சயின்டிஸ்டாக போயிருந்தான் அப்படின்னா புரிஞ்சுக்கும். பேங்க் மேனேஜராக உட்காந்துருக்கிறான், கோல்டு மெடல். இப்படி நம்ம என்னமோ ஒன்று படிக்க நினச்சி, என்னமோ நான் நினச்சி, என்னமோ ஒன்று போகிறதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிம்பிளாக போயிடலாம். அப்போ அவங்களுக்கு ஆசை என்னங்கிறத பேசுங்க. அதில் உண்மையிலேயே அந்த ஆசை இருக்கான்னு பாருங்கள், அது நம்மளால் முடியுமான்னு பாருங்கள், அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கான்னு பாருங்கள். நிறைய நல்லவர்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் விஷயம் கேட்குறது வந்து அப்படியே ரேண்டமாக எல்லாத்தையும் போய் கேட்டிங்கன்னா எல்லோரும் குழப்பி தான் விடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து யார் இதில் எக்ஸ்பர்ட்னு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறீங்களோ, நம்ம பார்த்துருப்போம் நல்ல ஜோசியர் யார் அப்படின்னு உங்கள்கிட்ட யோசிச்சுன்னு வச்சுங்களேன். யார் டிவியில் அதிகமாக வராரோ அவர் தான் நல்ல ஜோசியர் நினைப்பீங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்கள் மனசில் நல்ல ஜோசியர் யாருன்னு ஒரு பேர் சொன்னால் இந்த அவர் தான் டிவியில் அதிகமாக வராரு, அப்போ அவர் தான் நல்ல அப்படி இல்லை, நல்ல ஜோசியர் உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ அவருக்கு ஜோசியம் தெரியுமா தான் நீங்கள் பார்க்கணும், அவர் டிவியில் வராரா நீங்கள் பார்த்துட்டு கூட அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் யாருக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சு, யார் சரியான மென்டாரிங் பண்ண முடியுங்கிற புரிஞ்சு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். அது நம்ம குடும்பத்துலையும் இருக்கலாம், மற்றொரு குடும்பத்துலையும் இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து நீங்கள் எங்கே சேர்ந்தாலும், என்ன படிப்பு சேர்ந்தாலும் காலேஜுக்கு நேராக போய் பார்த்துட்டு அப்புறம் அட்மிஷன் போடுங்க. யூ கோ அண்ட் விசிட் த காலேஜ், வாட் எவர் ஸ்டடீஸ். அது வந்து MBBS இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், ஏதோ